இருக்குமோ அந்த முறையை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். முதல்ல 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை பட்னியா இருக்கிறது. அடுத்தது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு 2 வேளையும் பட்னியாக இருத்தல். அடுத்தது 3 வேளையுமே பட்னியா இருக்கிறது, வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சுக்கிட்டு. இது ரொம்ப கடுமையான ஒரு விரதம். இதுல இன்னொரு முறையும் இருக்கு. சில பேரு ஒரே ஒரு வேளை உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கொள்ளுதல். அது பால் சாதம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம். உப்பு சேர்த்துக்க கூடாது. இந்த 7 நாளும் ஒரு வேளையில மதிய நேரத்துல பால் சாதம், இல்லைன்னா தயிர் சாதம். சில பேரு வேக வச்ச பருப்போட சாதம் சேர்த்து பருப்பு சாதம், அதுலயும் உப்பு கிடையாது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறது. இது ஒரு வகையான முறை. இன்னும் சிலர் இது எதுவுமே சாப்பிடாம வெறும் பழசாறுகளை மட்டுமே அருந்தி கொண்டு விரதம் இருக்கிறது. காலையில மத்தியானம் ராத்திரி, காலையில மத்தியானம் ராத்திரி அப்படின்னு வெறும் ஜூஸ் மட்டுமே, பழசாறு மட்டுமே குடித்து கொண்டு விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு முறை. இன்னும் கடுமையாக சிலர் இளநீ விரதம்